நீங்க பண்றது நீங்க ஃபைட் பண்ணும்போது ரெகுலரா யூஸ் பண்ண மாதிரி காம்பினேஷன்ஸ் சொல்லுங்க bro. Feint. Okay. 1-2 பண்ணுவோம். So once close up beta, uppercuts, Okay. uppercuts, other side move. When we slow right, left to right, body, slip. 2, left uppercut, 2, left 2. Okay. Simultaneous counter. Okay. So 2 பண்றாங்க. அடிக்கும் போது punch. சேம் டைம்ல ஓகே. Again, inside. So இது நிறைய practice பண்ண சொல்லணும். Put your leg outside, 2 left 2. So இது மாதிரி நம்ம டீச் பண்ணணும். ஓகே. Let's say நீங்க ஷார்ட்டா இருக்கீங்க, I'm taller than you, கரெக்ட்டா bro? If you had to develop a combination like என்ன அட்டாக் பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கிறதுலே கம்ஃபர்ட்டபிளா நீங்க பண்றது நீங்க ஃபைட் பண்ணும்போது ரெகுலரா யூஸ் பண்ண மாதிரி காம்பினேஷன்ஸ் சொல்லுங்க bro. Actually basic வந்து நம்ம வந்து feint. Okay. 1-2 பண்ணுவோம். Then right, mostly right left hook. Okay. Left right uppercut, right left uppercut. Okay. So once close up beta, uppercuts, Okay. uppercuts, other side move. So இதுதான் பண்ணுவோம் practice. ஓகே. பட் ஆப்போனன்ட் என்ன பண்றாங்க? ஆப்போனன்ட் வந்து இப்போ சிங்கிள் பஞ்ச் தான் அதிகமாக அடிக்கிறாரு. ஜாப் Okay. ஜாப் அந்த ரைட் அடிக்கிறாருன்னா வெயிட் ஃபெயின் கிட்ட போயிட்டு when he throw right, left to right. ஓகே. ஸோ ஏன்னா பாக்ஸர் வந்து அதுதான் பண்றாரு, அவருடைய ஸ்டைல் அதுதான். சில பாக்ஸர் வந்து இதுதான் பண்ணுவாங்க, ரைட் லெஃப்ட் ஹுக், ஜாப் ஜாப் ஜாப், ரைட் அபக் லெஃப்ட் ஹுக். ஹைட்டா இருக்க பாக்ஸர் வந்து இதுதான் பண்ணுவாங்க, வெளியில இருந்தே ஃபைட் பண்ண ட்ரை இதுதான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இது கோச்சோட வேலை இது. ஓகே. அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இந்த பாக்ஸர் வந்து இந்த ஃபைட் இதான் பண்ணுறாரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபைட்டை வந்து நம்ம இதை சொல்லி கொடுத்து மேலே போகணும். பேட் பிடிக்கும் போது அவங்க மசில் மெமரி ஆக்கிடணும். ஓகே ஓகே ஓகே. பேட் நிறைய, ஸோ நீ இது பண்ண இது ரைட் அடிக்கும் போது மிஸ் லெஃப்ட் டு ரைட், மிஸ் சின்ன போட் ரைட், அவன் ரைட் தான் அவன் நிறைய பஞ்ச் அடிக்கிறான்னா அது நம்ம சொல்லி கொடுத்து அவன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவான். அப்படியே இது கொஞ்சம் டீடைல்டாக லைக் நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம் ப்ரோ. நான் வந்து வெறும் லெஃப்ட் மட்டுமே டச் பண்ணிருக்கேன். ஒரு 2-3 விதமான நீங்க லைக் கவுண்டர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் தட் யூ கேன் யூஸ் ஆன் மீ, யூ டெல். You are a tall boxer, you doing only straight punch. Straight punches left. மோஸ்ட்லி நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. நான் எப்போ ஏறணும் அப்போ ரைட் அடிக்கிறீங்க. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபேக் உள்ள. ஸோ 2 அடிங்க, இன்சைட், ஓகே, லெஃப்ட் டு ரைட். ஓகே. ஸோ அதே ஸ்லிப் லெஃப்ட் அபர் ரைட், பாடி ஸ்லிப், 2 லெஃப்ட் அபர், 2 லெஃப்ட் 2. ஓகே. ஸோ அது ஸோ நம்ம கவுண்டர் சொல்லுவோம், டைரக்ட் அட்டாக் கவுண்டர் சொல்லுவோம், சைமல்டேனியஸ் கவுண்டர். ஓகே. ஸோ 2 பண்ணுறாங்க அடிக்கும் போது சேம் டைம்ல. ஓகே. அகைன் இன்சைட். ஸோ இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ண சொல்லணும். மோஸ்ட்லி இது நம்ம இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக பாக்ஸரே பண்ணுறது. ஓகே. ஆனால் நம்ம இது கொஞ்சம் டீச் பண்ண ஆரம்பிக்கணும், இன்ஸ்டில் பண்ணணும் ஃபர்ஸ்டே அவங்களுக்குள்ள. சைமல்டேனியஸ் பஞ்ச் உள்ள பஞ்ச் அடி. ஸோ பேட் பிடிக்கும் போதே ஸோ பேட் 2 உள்ள 2 புட் your leg outside, 2 left 2. ஸோ இதுமாதிரி நம்ம டீச் பண்ணுவோம். ஓகே. சைமல்டேனியஸ் கவுண்டர் டீச் பண்ணி இன்பாக்ஸஸ் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நம்ம பேட் பிடிக்கிறது அவனுக்கு புரியும். ஓகே. ஸோ அப்படியே அதை அவனுக்கு மசில் மெமரி மாதிரி வர வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவன் அடிக்கிறான், அதே சேம் டைம்ல அடிக்கணும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு அதை பேட்ல அப்படியே பிடிச்சி அவனை ஸ்லிப் பண்ணி அட்டாக் பண்றது. ஸ்லிப் பஞ்ச் வருது, நான் ஸ்லிப் பண்றேன் 1, ஓகே, தென் 2. ஓகே. நான் 2 மூவ்மெண்ட்ல 1 பஞ்ச் தான் பண்றேன். 2 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் பண்றீங்க, அப்புறம் ஹுக் அடிக்கிறீங்க. 2. ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்ட் பஞ்ச் பண்ணிட்டேன். சேம் 2 மூவ்மெண்ட் தான், பட் 2 பஞ்ச் நான் கவுண்டர் பண்றேன். ஓகே. ஸோ இது பெட்ரு. ஓகே. அவன் சேம் எனர்ஜி தான் யூஸ் பண்ண போறான், பட் அவன் ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. ஸோ ஸ்லிப் பண்ணும்போதே சேம் டைம்ல ரைட்லயும் ஸ்கோர் பண்றான், தென் வெளியில இருந்து லெஃப்ட் ஹுக்லயும் ஸ்கோர். இந்த மாதிரி நம்ம இன்பாக்ஸஸ்க்கு ட்ரெயின் பண்றது பெட்டர், அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. வேற ஏதாச்சும் சேம் காம்பினேஷன்? சேம் நான் 1லயே டச் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் 2ல வரேன். நீங்க எனிதிங் தட் யூ வாண்ட் டு டு நீங்க 2 அகைன். ஓகே. அகைன் 2 அகைன் 2 அகைன் 2 ஸ்வே பேக் அட்டாக். ஓகே. ரீச் இருந்ததுனா ஓகே. சம்டைம்ஸ் லாக் பண்ணிட்டாங்க, ஒரு ரோப் மேல இருக்கும் அப்படின்னா கோ பேக், பின்னாடி போலாம், அட்டாக். சேஃபா சைடு நம்ம ஆப்ஸ்ல பஞ்ச் வருதா பார்க்கணும். எல்லாம் ஃபெயின் பண்ணுவாங்க. ஆமா, கீழ பாடி. ஸோ அது பார்க்கணும், பட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஷார்ட்டர் ஃபைட்டர் ஆல்சோ கேன் லைக் புல் பேக் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அண்ட் கம் பேக். நம்ம ஸ்பேஸ் பொறுத்து தான். சில ஷார்ட்டர் பாக்ஸர்ன்றது ஓகே, அவன் நம்ம கிட்ட வரதுக்கும் பயப்படுறான், பட் தூரமா த்ரோ பண்ணிட்டு இருக்கான் போது நம்ம ரீச்ல வெளியே போறோமோ வி கேன் ஸ்வே பேக். அந்த டைம் எதுவும் பண்ண முடியல, ஓகே, சைடில் ரிங் கார்னர்ல இருக்கணும், நம்ம ஸ்வே பேக் பண்ணலாம். நம்ம தேவை எஸ்கேப் ஆகணும். சேம் டைம் அட்டாக் பண்ணும்போது நம்ம அடுத்த எஸ்கேப் இருக்கணும், இல்லை அட்டாக் பண்ணணும், ஓகே, கவுண்டர் பண்ணணும். 2 இதில் தான் ஒன்று இருக்கணும். ஓகே, சூப்பர். ரொம்ப ஃபிக்ஸ்டாக நம்ம வந்து ரிங்ல பண்ண முடியாது. நம்ம பிளான் பண்ணது எல்லாமே அங்கே பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. எல்லாம் மசில் மெமரி தான். நம்ம ஒரு காம்பினேஷன் பண்ணிட்டு இருப்போம், 1 2 ஸ்லிப் 2 பழைய காம்பினேஷன் தான், நம்ம ட்ரெயின் பண்ணி தானே இருக்கும். ஏன்னா மசில் மெமரி தான். எஸ், நம்ம ஸ்லிப் பார்த்து எவ்வளோ ஸ்லிப் பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஸோ பஞ்சை ஸ்லிப் பண்ணால் அத்த பஞ்சு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஸோ
நம்ம ஃபிக்ஸ்டு பண்ணி ரொம்ப லைக் டிப்ஸ் தரலாம், பாக்ஸருக்கு டிப்ஸ் கொடுக்கலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம், இது பண்ணுறா அது பண்ணுறான்ட்டு. அப்படியே நம்ம வந்து சீக்வன்ஸாக ஒன்று பண்ணவே முடியாது. ஓகே ஓகே ஓகே. அந்த இடத்துல அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது இருக்குது. அந்த ரிங் எப்படி இருக்குன்னு இருக்கு, சின்ன ரிங்காக இருக்கலாம். நம்ம ஊரில் வந்து நம்ம கண்ட்ரியில் ஓவராலாக ஒரு இடத்துல அவங்க வசிக்கிற மாதிரி ரிங்கு போட்டிருப்பாங்க. திடீர்னு மழை பெஞ்சிருக்கும், பனி இருக்கும், வழுக்கும், இதெல்லாம் இருக்குது. அடுத்து ஸ்கோரிங் உள்ள அபிஷியல் எப்படி இருக்காரு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான அபிஷியல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க, நியூ அபிஷியல் ரொம்ப வந்து பார்க்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அது அந்த சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே நம்ம அப்புறம் ஃபைட்டர் என்ன பண்ணுறான், நல்ல ஒரு ஃபைட்டர்கிட்ட பாக்ஸர்கிட்ட ஃபைட் பண்ணிடலாம். பட் நியூ பிகினர்கிட்ட நம்ம என்ன பண்ணானே தெரியாது. லெஃப்ட் அடிப்பான் தட்டுருவான், டங்குன்னு ரைட் அடிப்பான் தட்டுருவான், மிஸ் பண்ணுவோம், இப்படி பண்ணுருவான், நம்மளுக்கு அனுசம். ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓகே பண்ணுறது தான். இந்த ரேஞ்ச்லேருந்து நான் உங்களை ஹூக் அடிக்கிறேன், நீங்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? பேசிக் block. So block, attack, block, left hook, get back, then 1 2 step, weave, side step, left hook, right. வீவ் பண்ணணும்ல ப்ரோ, வீவோட ப்ராப்பர் டெக்னிக் என்ன? சில பேர் நின்றுட்டு இப்படி ஜஸ்ட் தலையை மட்டும் இது பண்ணுவாங்க, இது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிரேக் டவுன் பண்ணி வீவ் ஜஸ்ட் நார்மலாக வீவ்